அதிகாலையின் அமைதியில் பை பரீஸ் வெஸ்லி ஹேவ். அத்தியாயம் 2. போருக்கு முந்தைய நிகழ்ச்சிகளில் ரீத்தாவுக்கு எல்லாவற்றையும் விட பசுமையாக நினைவில் பதிந்திருந்தது எல்லை காவல் வீரர்களை சந்திப்பதற்காக பள்ளியில் நடந்த மாலை கொண்டாட்டம்தான். புகழ்பெற்ற சோவியத் எல்லை காவல் வீரர்கள் கராஸ் சூப்பா என்பவரோ யுந்தூஸ் என்ற பெயர் கொண்ட அவருடைய நாயோ இந்த கொண்டாட்டத்தில் இல்லைதான். ஆயினும் இந்த மாலை நிகழ்ச்சி அப்பொழுதுதான் நடந்தேறியது போலவும் சங்கோசியான லெப்டினன்ட் அசியானன் எல்லைப்புற சிற்றூரின் ஓசைமிக்க பலகை நடைபாதையில் தன் அருகே இன்னும் நடப்பதைப் போலவும் அவ்வளவு தெளிவாக ரீத்தா அதை நினைவு வைத்திருந்தாள். லெப்டினன்ட் இன்னும் எவ்வித வீர செயலும் புரியவில்லை. வீரர் குழுவில் தற்செயலாக சேர்க்கப்பட்டிருந்தான். ஒரேடியாக கூசி குறுகினான். ரீத்தாவும் கலகலப்பாக பழகும் சுபாவம் உள்ளவள் அல்ல. வரவேற்பிலோ கலை நிகழ்ச்சிகளிலோ கலந்து கொள்ளாமல் ஹாலில் உட்கார்ந்திருந்தாள். எல்லா மாடிகளையும் ஊடுருவிக் கொண்டு எலிவளைகள் நிறைந்த நிலவரையில் விழுவதற்கு வேண்டுமானால் இசைத்திருப்பாளே தவிர 30 வயதுக்கு குறைந்த விருந்தினர் யாருடனாவது முதலில் பேச்சு கொடுக்க முற்பட மாட்டாள். தற்செயலாக அவள் லெப்டினன்ட் அசியானின் பக்கத்தில் உட்கார நேர்ந்தது. இருவரும் அசைவதற்கூட அஞ்சியவர்களாய் கண்டிப்பாய் எதிரே நோக்கியவாறு அமர்ந்திருந்தார்கள். பிறகு கொண்டாட்ட அமைப்பாளர்கள் விளையாட்டுகள் நடத்தினார்கள். அவற்றிலும் ரீத்தாவும் லெப்டினன்ட்டும் சேர்ந்து இருக்க வேண்டி வந்தது. பிறகு சேர்ந்து வால்ஸ் நடனம் ஆடும் முறை வந்தது. அவர்கள் நடனம் ஆடினார்கள். பிற்பாடு ஜன்னல் ஓரமாக நின்றார்கள். பின்பு அவளை வீடு வரை கொண்டு விட்டான். ரீத்தா பெருத்த தந்திரம் செய்தாள். அவனை மிகுந்த சுற்று வழியில் நடத்தி சென்றாள். அப்பொழுதும் அவன் பேசாதிருந்தான். சிகரெட்டுகளை ஒன்றன் பின் ஒன்றாக புகைக்க மட்டுமே செய்தான். ஒவ்வொரு தடவையும் தயக்கத்துடன் அவளிடம் அனுமதி கேட்டான். அவனுடைய இந்த தயக்கத்தால் அவள் உளம் சோர்ந்தாள். அவர்கள் பிரிகையில் கை குலுக்கக்கூட இல்லை. ஒருவரை ஒருவர் பார்த்து தலையை மட்டும் ஆட்டினார்கள். லெப்டினன்ட் எல்லை காவல் நிலையத்துக்கு போய்விட்டான். சனிக்கிழமை தோறும் அவளுக்கு மிக சுருக்கமான கடிதங்கள் எழுதினாள். அவள் ஞாயிறு தோறும் நீண்ட பதில் கடிதங்கள் எழுதினாள். கடித போக்குவரத்து கோடை காலம் வரை தொடர்ந்தது. ஜூன் மாதம் அவன் 3 நாள் விடுமுறையில் சிற்றூருக்கு வந்தான். எல்லையில் அமைதியின்மை நிலவுவதாகவும் மேற்கொண்டு விடுமுறை கிடைக்காது என்றும் ஆகையால் உடனே மனப்பதிவகம் செல்ல வேண்டும் என்றும் சொன்னான். ரீத்தா கொஞ்சம் கூட ஆச்சரியப்படவில்லை. ஆனால் மனப்பதிவகத்தில் உட்கார்ந்திருந்தார்கள் வரட்டு சடங்கு பாராட்டுபவர்கள். ரீத்தாவுக்கு 18 வயது நிறைவதற்கு 5½ மாதங்கள் குறைவதால் மனப்பதிவு செய்ய முடியாது என்றார்கள் இவர்கள். மணமக்கள் நகர இராணுவ தலைவரிடமும் பின்பு ரீத்தாவின் பெற்றோரிடமும் போய் எப்படியோ காரியத்தை சாதித்து கொண்டார்கள். தன் வகுப்பு பெண்களில் எல்லோருக்கும் முன் மனம் செய்து கொண்டவள் ரீத்தாதான். மணமகனும் யாரோ எவரோ அல்ல, செம்படை கமாண்டர், அதிலும் எல்லை காவலன். ஆகவே அவளை விட அதிர்ஷ்டசாலி உலகில் இருக்கவே முடியாது என்று தோன்றியது. எல்லை காவல் நிலத்தில் அவள் மாதர் ஆலோசனை மன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டாள். எல்லா வட்டங்களிலும் உறுப்பினர் ஆக்கப்பட்டாள். காயங்களுக்கு கட்டுப்போடவும் துப்பாக்கி சுடவும் குதிரை சவாரி செய்யவும் கை குண்டுகள் எரியவும் விஷவாயுகளிலிருந்து தற்காத்து கொள்ளவும் பயின்றாள் ரீத்தா. ஓராண்டில் அவள் ஒரு மகனை பெற்றெடுத்தாள். அவனுக்கு ஆல்பர்ட் என்று பெயரிடப்பட்டது. இன்னும் ஓராண்டில் போர் மூண்டுவிட்டது. யுத்தம் மூண்ட முதல் நாள் மனம் தடுமாறினாலும் கலவரம் அடையாமலும் இருந்த வெகு சிலரில் ரீத்தா அசியானாவும் ஒருத்தி. அவள் அமைதியாகவும் விவேகத்துடனும் நடந்து கொண்டாள். அவள் தன் மகனை மே மாதமே தன் பெற்றோரிடம் அனுப்பிவிட்டபடியால் மற்றவர்களின் குழந்தைகளை காப்பாற்றுவதில் ஈடுபட முடிந்தது என்று அப்பொழுது அவளுடைய அமைதிக்கு விளக்கம் தரப்பட்டது. எல்லை காவல் நிலையம் 17 நாட்கள் தாக்குப்பிடித்தது.
தூரத்தில் பீரங்கி குண்டுகள் முழுவதும் ரீத்தாவுக்கு இரவும் பகலும் கேட்டுக்கொண்டே இருந்தது. காவல் நிலையம் வாழ்ந்தது. கணவன் நலமாய் இருக்கிறான். படைப்பகுதிகள் வரும் வரை எல்லை காவலர்கள் உறுதியாய் நிற்பார்கள். பின்பு அவற்றுடன் சேர்ந்து பகைவனுடைய அடிக்கு பதிலடி கொடுப்பார்கள் என்ற நம்பிக்கையுடன் அதோடு உயிர்த்திருந்தது. இரவு வந்தது. இருள் எல்லையை மறைத்தது. ஆனால் அதை எவராலும் தாண்ட முடியாது. நம் சோவியத் தோட்டத்தில் பகைவனை தலையை நுழைக்க விடமாட்டோம் என்று பொருள்படும் பாட்டு காவல் நிலையத்தில் விருப்புடன் பாடப்பட்டது. ஆனால் நாட்கள் கழிந்தன. உதவி வரவில்லை. 17ஆம் நாள் எல்லை நிலையத்தின் ஓசை அடங்கிவிட்டது. அதிகாரிகள் ரீத்தாவை பின்புலத்துக்கு அனுப்ப விரும்பினார்கள். அவளோ போர் முனைக்கு அனுப்பும்படி கேட்டுக்கொண்டாள். அவளை ரயில் பெட்டிக்குள் தள்ளினார்கள். ஆனால் காவல் நிலைய உதவி கமாண்டர் சீனியர் லெப்டினன்ட் அசியானியாவுடைய பிடிவாதக்கார மனைவி 2வது நாள் வட்டார தற்காப்பு அலுவலகத்துக்கு மறுபடி வந்துவிட்டாள். வேறு வழியில்லாமல் அவள் மருத்துவ தாதியாக நியமிக்கப்பட்டாள். அரை ஆண்டுக்கு பின் ரெஜிமெண்ட் விமான எதிர்ப்பு பயிற்சி பள்ளிக்கு அனுப்பப்பட்டாள். சீனியர் லெப்டினன்ட் ஹசியானின் போர் மூண்ட 2வது நாள் காலை எதிர்த்தாக்கின போது கொல்லப்பட்டான். பகைவர் வசமான எல்லை நிலையத்திலிருந்து எல்லைக்காவல் படை சார்ஜன்ட் ஒருவன் ஜூலை மாதம் எப்படியோ தப்பி வந்த போதுதான் ரீத்தாவுக்கு கணவன் கொல்லப்பட்ட செய்தி கிடைத்தது. வீர எல்லை காவலனின் புன்னகைக்காத விதவை இராணுவ அதிகாரிகள் உயர்வாக மதித்தார்கள். ஆணைகளில் அவள் பெயரை குறித்தார்கள். உதாரணமாக காட்டினார்கள். எனவே பயிற்சி முடிந்ததும் எல்லை காவல் நிலையம் இருந்த பகுதிக்கு உக்கிரமான துப்பாக்கி குத்தீட்டி போரில் தன் கணவன் கொல்லப்பட்ட இடத்துக்கு தன்னை அனுப்பும்படி அவள் வேண்டிக் கொண்டதற்கு அவர்கள் இணங்கினார்கள். அங்கே போர்முனை சற்று பின்னே நகர்ந்திருந்தது. ஏரியின் மறுகரையை ஒட்டியும் காடுகளில் மறைந்தும் தரைக்குள் புகுந்தும் சென்று முந்தைய காவல் நிலையத்துக்கு லெப்டினன்ட் அசியானின் 9ஆம் வகுப்பு மாணவி ரீத்தாவை அறிமுகம் செய்து கொண்டு சிற்றூருக்கு நடுவே ஓர் இடத்தில் நிலைத்திருந்தது அது. இப்போது ரீத்தா மன நிறைவுடன் இருந்தாள். அவள் விரும்பியதை சாதித்து விட்டாள். கணவன் கொல்லப்பட்டது கூட நினைவின் மறைவான மூலையில் ஒதுங்கிவிட்டது. அவளுக்கு வேலையும் பொறுப்புகளும் வெறுப்பை காட்டுவதற்கு ஏற்ற இலக்குகளும் கிடைத்திருந்தன. அமைதியாகவும் இரக்கம் இன்றியும் வெறுக்க அவள் பழகியிருந்தாள். பகை விமானத்தை வீழ்த்த அவளுடைய பிரிவுக்கு இன்னும் வாய்க்கவில்லை. ஆனால் பறக்கும் ஜெர்மன் புகைக்கூண்டை துளைக்க அவளுக்கு வாய்ப்பு கிடைத்தது. புகைக்குண்டு வெடித்து சுருங்கியது. செலுத்துவோன் கூடையிலிருந்து பாராசூட்டுடன் குதித்து கீழே நோக்கி விரைவாக பறந்தான். சுடு ரீத்தா சுடு என்று மற்ற விமான எதிர்ப்பு படையினர் கத்தினார்கள். ரீத்தாவோ விழும் புள்ளியை சந்திக்கும் வரையும் விட்டு பார்வையை அகற்றாமல் காத்திருந்தாள். தரையை நெருங்கியதும் ஜெர்மானியன் தன் ஜெர்மன் கடவுளுக்கு நன்றி செலுத்திவிட்டு பாராசூட்டை கிழித்தான். அக்கணமே ரீத்தா இயந்திர துப்பாக்கி விசையை லாவகமாக அழுத்தினாள். 4 குழல்களிலிருந்தும் வெளிப்பட்ட குண்டு வரிசை கரிய உருவத்தை கூறுகள் ஆக்கிவிட்டது. மற்ற பெண்கள் களிப்பு ஆரவாரம் செய்து அவளை முத்தமிட்டார்கள். அவளோ உணர்ச்சியின்றி முறுவலித்தாள். அன்று இரவு முழுவதும் அவள் உறக்கம் பிடிக்காமல் தவித்தாள். உதவி கமாண்டர் கிரியானாவா அவளுக்கு தேநீர் பருக்க கொடுத்து தேற்றினாள். இது சரியாய் போய்விடும் ரீத்தா. நான் முதல் ஜெர்மானியனை கொன்றதும் அநேகமாக சாக தெரித்தேன். கடவுள் ஆணையாய் 1 மாதம் அவன் கனவில் வந்து கொண்டேதான் இருந்தான். அசிங்கம் பிடித்தவன். கிரியானாவா துடியான பெண். பின்லாந்து போரின் போதே மருத்துவ சாதனை மூட்டையுடன் எத்தனையோ கிலோமீட்டர் தூரம் முன்னணியில் ஊர்ந்து சென்று அதற்காக விருது பெற்றிருந்தாள். அவளுடைய சித்த உறுதி ககாரிதா அவளிடம் மரியாதை செலுத்தினாள். ஆனால் நிரம்ப நெருங்கி பழகவில்லை. பொதுவாகவே ரீத்தா யாருடனும் கலகலப்பாக பழகாமல் தனித்தே இருந்தாள். அவளுடைய பிரிவில் இருந்த மற்ற எல்லா பெண்களும் கன்னிகள்.
இளம் கம்யூனிஸ்டுகள், வயதில் சிறியவர்கள் என்பது அல்ல, வாழ்க்கை அனுபவம் இல்லாதவர்கள். காதலியோ தாய்மையோ துன்பத்தையோ இன்பத்தையோ பற்றி அறியாதவர்கள். லெப்டினன்ட்டுகளையும் முத்தம் கொஞ்சுவதை பற்றி வெறுமே சலசலத்தார்கள். ரீத்தாவுக்கு இது இப்பொழுது எரிச்சல் ஊட்டியது. ஒரு பெண் தனக்கு நேர்ந்ததை பற்றி சொன்ன கதையை கேட்டுவிட்டு உறங்கு என்று அதட்டினாள் ரீத்தா. இந்த மாதிரி முட்டாள் பேச்சை இன்னொரு தரம் கேட்டேனோ உன்னை மணிக்கணக்கில் நிற்க வைத்து விடுவேன். வீணாக கோபிக்கிறாய் ரீதா. அவர்கள் பாட்டுக்கு அரட்டை அடிக்கட்டுமே, சுவாரஸ்யமா இருக்கிறதே என்று சோம்பலுடன் சொன்னாள் கிரியானாவா. காதலிக்கட்டும், தாராளமாக, ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேன். ஆனால் இந்த மாதிரி மூளை முடுக்குகளில் முத்தம் கொஞ்சுவது எனக்கு புரியவில்லை. செய்து காட்டு என்று புன்னகை செய்தாள் கிரியானாவா. ரீதா உடனே மௌனத்தில் ஆழ்ந்தாள். தன்னால் காதலிக்க முடியும் என்பதை கற்பனை செய்து பார்க்கவே அவளுக்கு இயலவில்லை. அவள் வரையில் ஆண்கள் நிலவே இல்லை. ஒரே ஆண்மகன் இருந்தான். போர் மூண்டு 2ஆம் நாள் எண்ணிக்கையில் குறைந்துவிட்ட எல்லைக்காவல் படையினரை துப்பாக்கி குத்தீட்டுடன் சண்டையிட்டு சென்றானே அவன். இப்பொழுது அவள் ஆசைகளுக்கு பூட்டப்பட்டு வைத்திருந்தாள். இரட்டை பூட்டு. மே மாதத்துக்கு முன் அவர்களது படைப்பிரிவு தாக்குக்கு உள்ளாயிற்று. விரைந்து இயங்கும் ஜெர்மன் மெஸ்ஸர் விமானங்களுடன் அவர்கள் 2 மணி நேரம் போரிட்டார்கள். ஜெர்மன் விமானங்கள் சூரியன் இருந்த பக்கத்திலிருந்து வந்து விமான எதிர்ப்பு பீரங்கிகளை இலக்கு பார்த்து நெருப்பு மழை பொழிந்தன. உதவி படையினால் ஒருத்தி, இவள் சற்று மேலே தூக்கிய மூக்கினாள். அழகற்றவள், பருத்தவள், எப்பொழுதும் எதையாவது ஓசையின்றி மென்று கொண்டிருப்பவள் கொல்லப்பட்டாள். இன்னும் 2 லேசாக காயமடைந்தார்கள். இறந்தவர் அடக்கம் செய்யப்பட்ட போது இராணுவ கமிஷனர் வந்திருந்தார். பெண்கள் உரத்த குரலில் முழங்கினார்கள். புதைக்குழிக்கு மேல் துப்பாக்கியால் வானில் சுட்டு இராணுவ மரியாதை செய்தார்கள். பின்பு கமிஷார் ரீதாவை ஒரு புறம் அழைத்துச் சென்றார். பிரிவில் புது ஆளை சேர்க்க வேண்டும். ரீதா பேசாதிருந்தாள். உங்க குழு ஒழுங்கானது. போர் முனையில் பெண், ஒரு வகையில் சொன்னாள். எல்லோருடையும் கூர்ந்து கவனித்து ஆளாக்குகிறாள். இது உங்களுக்கே தெரியும். சில சந்தர்ப்பங்களில் பெண்களால் தங்களை கட்டுப்படுத்தி கொள்ள முடியவில்லை. ரீதா இப்பொழுதும் பேசாதிருந்தாள். கமிஷார் கால்களை மாற்றி மாற்றி வைத்தார். புகைத்தார். தனிந்த குரலில் சொன்னார். இராணுவ அலுவலக கமாண்டர்களில் ஒருவன், பிள்ளைக்குட்டிக்காரன், ஒரு பெண்ணை தோழியாக வைத்து கொண்டான். இராணுவ ஆலோசனை மன்ற உறுப்பினர் இதை அறிந்ததும் அந்த கர்னலை விளாசினார். இந்த தோழியை ஏதாவது வேலையில் அமர்த்தும்படி எனக்கு உத்தரவிட்டார். ஏதேனும் நல்ல குழுவில் அனுப்புங்கள் என்றாள் ரீதா. மறுநாள் காலை அந்த பெண்ணை பார்த்தவள் பார்த்து கொண்டே இருந்தாள். உயரமான மேனி, செம்பழுப்பு கேசம், வெண்ணிறம், குழந்தை விழிகள், பசியவை, வட்டமானவை. படையினால் ரேனியா கமில்கோவா, உங்கள் கீழ்ப்பணி ஆற்றம் வந்திருக்கிறேன். அன்று வெந்நீர் குளியல் நாள். அவர்களுடைய முறை வந்து முன்னறையில் அவள் உடை களைந்ததும் மற்ற பெண்கள் புதியவளை வியந்து நோக்கினார்கள். ரேனியா, நீ தெய்வ மங்கை போல் இருக்கிறாய். ரேனியா, உன் தோல் பட்டு போல் இருக்கிறது. ரேனியா, உன்னை அப்படியே சிலையாக வடிக்கலாம். ரேனியா, உனக்கு மார்க்கச்சு வேண்டியதில்லை. ஆஹா, ரேனியா, உன்னை காட்சி சாலையில் வைக்க வேண்டும். கண்ணாடி அலமாரியில் கருப்பு வெல்வெட்டுக்கு மேல். ஆக்கம் கெட்டவள் என்று பெருமூச்செறிந்தாள் கிரியானாவா. இவ்வளவு வடிவமைந்த மேனியை இராணுவ சீருடையால் மூடி வைக்க வேண்டியிருக்கிறதே, இதைவிட சாவது லேசு. இவள் அழகி. அழகிகள் அதிர்ஷ்டம் உள்ளவர்களாக இருப்பது அபூர்வந்தான் என்று ஜாக்கிரதையாக திருத்தினாள் ரீதா. உன்னையே சாடையாக குறித்து காட்டுகிறாயோ என்று சிரித்து கொண்டாள் கிரியானாவா. ரீதா மீண்டும் மௌனத்தில் ஆழ்ந்தாள். இல்லை, உதவி கமாண்டர் கிரியானாவுக்கும் அவளுக்கும் ஒத்துவரவில்லை. கொஞ்சம் கூட ஒத்துவரவில்லை. ஆனால் ரேனியாவுடன் நட்பு ஏற்பட்டுவிட்டது. தானாகவே, முன்னேற்பாடு இல்லாமல், ஒருவரை ஒருவர் நோட்டம் பார்க்காமலேயே.
ரீதா ரேனியாவுடன் தன் கதையை சொன்னாள். ஓரளவு ரேனியாவை கண்டனம் செய்யவும் ஓரளவு தன்னை உதாரணமாக காட்டி பெருமையடித்து கொள்ளவும் விரும்பினாள். ரேனியாவோ பதிலுக்கு வருத்தப்படவோ பரிவு காட்டவோ முற்படவில்லை. அப்படியானால் நீயும் பழி தீர்த்து கொள்ள வேண்டியிருக்கிறதோ என்று சுருக்கமாக கூறினாள். அவள் சொன்ன மாதிரியை கவனித்த ரீதா, கர்னல் விவகாரத்தை முழுக்க முழுக்க அறிந்திருந்தாலும் நீயும் பழி தீர்த்து கொள்ள வேண்டுமோ என்று கேட்டாள். நான் இப்பொழுது தனியாள். அம்மா, தங்கை, தம்பி எல்லோரும் மிஷின்கன் குண்டுகளுக்கு இலக்காகிவிட்டார்கள். தாக்கு நடந்ததோ? துப்பாக்கிச் சூடு. ஜெர்மானிகள் கமாண்டர்களின் குடும்பத்தாரை பிடித்து இயந்திர துப்பாக்கி குண்டுகளை கொண்டு இரையாக்கிவிட்டார்கள். என்னை எஸ்தோனியா மாது ஒருத்தி எதிர் வீட்டில் மறைத்து வைத்திருந்தாள். அங்கிருந்து நான் எல்லாவற்றையும் பார்த்தேன். எல்லாவற்றையும். என் தங்கை கடைசியாக விழுந்தாள். ஜெர்மானியர் வேண்டுமென்றே அப்படி செய்தார்கள். கேள் ரேனியா, அந்த கர்னல் விவகாரம் எப்படி நேர்ந்தது? உன்னால் எப்படி முடிந்தது ரேனியா என்று காதோடு கேட்டாள் ரீதா. முடிந்தது. அதனால் என்ன என்று சவால் விடுபவள் போல செம்பழுப்பு கேசத்தை சிலுப்பினாள் ரேனியா. இப்போதே உபதேசம் தொடங்கப் போகிறாயா அல்லது வேலை நேரம் முடிந்த பிறகா? ரேனியாவின் விதி ரீதாவின் தனித்தன்மையை போக்கிவிட்டது. வேடிக்கை என்னவென்றால், ரீதா ஓரளவு இலகிவிட்டால் போலவும் அவளது உறுதி ஓரளவு தளர்ந்துவிட்டது போலவும் அவள் மென்மை அடைந்துவிட்டாள் போலவும் தோன்றியது. சில வேளைகளில் அவள் சிரிக்க கூட செய்தாள். மற்ற பெண்களோடு சேர்ந்து பாடினாள். ஆனால் ரேனியா ஒருத்தியோடு மட்டுமே விரும்பி உறவாடினாள். ரேனியா எவ்வளவு துயரத்துக்கு உள்ளாயிருந்தாலும் மிகவும் கலகலப்பானவள், குறும்புக்காரி. சில வேளைகளில் எவனாவது லெப்டினண்டை பேச்செடுத்து போகும் அளவுக்கு புரளி செய்து படைப்பிரிவினர் எல்லோருக்கும் வேடிக்கை காட்டுவாள். சில சமயம் இடைநேரத்தில் பெண்கள் லாலாலா என்று பாட அற்புதமாக ஜிப்சி நடனம் ஆடுவாள். வேறு சமயங்களில் ஏதேனும் காதல் கதை சொல்ல தொடங்குவாள். கேட்க கேட்க அழுக்காது. ரேனியா, நீ நடிகையாகி இருக்க வேண்டும். எப்பேற்பட்ட பெண் வீணாகிறாய் என்று பெருமூச்செறிந்தாள் கிரியானாவா. ரீதா முயற்சியுடன் கடைபிடித்து வந்த தனிமை இவ்வாறு முடிவடைந்தது. ரேனியா எல்லாவற்றையும் மாற்றிவிட்டாள். அவர்களுடைய படைப்பிரிவில் காலியா செத்வர்தக் என்ற ஒரு அழகற்றவள் இருந்தாள். ஒல்லியான உடம்பு, கோணல் மூக்கு, சணல் கூலம் போன்ற தலைமுடி, பையனுடையது போன்ற தட்டை மார்பு. ரேனியா இவளை குளியலறையில் நன்றாக தேய்த்து குளிப்பாட்டி கூந்தலை வாரி ஒழுங்குபடுத்தி சீருடையை அளவுக்கு பொருந்தும் மாற்றி தைத்து போட்டாள். அவ்வளவுதான். காளியா புதுமலர்ச்சி பெற்றுவிட்டாள். அவளுடைய விழிகள் ஒளி வீசின. முகத்தில் புன்னகை மலர்ந்தது. மார்பகங்கள் குடைக்காளான்கள் போல வளர்ந்துவிட்டன. அதன்பின் இந்த காளியா ரேனியாவை விட்டு விலகுவதே இல்லை. ஆகவே ரீதா, ரேனியா, காளியா மூவரும் இப்பொழுதும் ஒன்றாக இருக்கலானார்கள். முனைமுகத்திலிருந்து கிளி நிலையத்துக்கு மாற்றல் பற்றிய செய்தியை விமான எதிர்ப்பு படை பெண்கள் கடுமையாக எதிர்த்தார்கள். ரீதா மட்டும் பேசாதிருந்தாள். தலைமை அலுவலகம் சென்று வரைபடத்தை பார்வையிட்டாள். என்னுடைய பிரிவை அனுப்புங்கள் என்றாள். மற்ற பெண்கள் வியப்படைந்தார்கள். ரேனியா மூர்க்கமாக எதிர்த்தார். ஆனால் மறுநாள் காலை திடீரென்று மாறிவிட்டாள். கிளை நிலையம் செல்வதற்கு ஆதரவாக பிரசாரம் செய்யலானாள். எதனால், ஏன் என்பது ஒருவருக்கும் விளங்கவில்லை. ஆனால் எல்லோருடைய எதிர்ப்பும் அடங்கிவிட்டது. ரேனியாவை எல்லோரும் நம்பினார்கள். அவள் இசைகிறாள் என்றால் அது அவசியம் போலும் என்று நினைத்தார்கள். பேச்சுகள் அக்கணமே நின்றுவிட்டன. எல்லோரும் புறப்பட ஏற்பாடு செய்யலானார்கள். கிளை நிலையம் சேர்ந்ததுமே ரீதா, ரேனியா, காளியா மூவரும் இனிப்பு இல்லாத தேநீர் பருகினார்கள். 3 இரவுகளுக்கு பிறகு ரீதா அசியானா முகாமிலிருந்து மறைந்து விட்டாள்.
தீயணைப்பு கொட்டிலிருந்து ஓசைப்படாமல் நழுவி உறக்கத்தில் ஆழ்ந்திருந்த கிளை நிலையத்தை நிழலோடு நிழலாக கடந்து பனித்துளிகளால் நிலைத்திருந்த ஆல்டர் மர சோலையில் புகுந்து கரைந்து விட்டாள். புதர் மண்டிய காட்டுப்பாதை வழியே சென்று நெடுஞ்சாலையை அடைந்து முதல் இராணுவ லாரியை நிறுத்தினாள். ரொம்ப தூரம் போக வேண்டுமா அழகு ராணி என்று கேட்டான் மீசைக்கார சர்ஜன்ட் மேஜர். இரவு நேரத்தில் இராணுவ லாரிகள் தளவாடங்கள் ஏற்றி வருவதற்காக பின்புலம் செல்லும். படைக்கும் விதிகளுக்கும் முற்றிலும் அயலான மனிதர்கள் அவற்றில் பயணம் செய்வது உண்டு. ஊர் வரை கொண்டு விடுவீர்களா? லாரியின் பின்பகுதியிலிருந்து கைகள் அவளை நோக்கி நீண்டன. சார்ஜன்ட் மேஜரின் அனுமதிக்காக காத்திராமல் ரீதா சக்கரத்தின் மேல் காலை வைத்து லாரியில் தொற்றிக் கொண்டாள். ஆட்கள் அவளை தார் சீலை மீது உட்கார்ந்து பஞ்சு வைத்து தைத்த போர்வையை அவளுக்கு போர்த்தார்கள். உறங்கு பெண்ணே. 1 மணி நேரம் போல காலையில் அவள் முகாமில் இருந்தாள். லீதா, ராயா வேலைக்கு புறப்படுவோம். அவள் முகாமிலிருந்து வெளியேறியதையும் திரும்பியதையும் ஒருவரும் பார்க்கவில்லை போல் இருந்தது. ஆனால் கிரியானாவுக்கு தெரிந்துவிட்டது. அவள் ஒன்றும் பேசாமல் மனசுக்குள் சிரித்து கொண்டாள். யாரையாவது கொண்டுவிடப் போயிருப்பாள். ராங்கிக்காரி போகட்டும், ஒருவேளை இவள் மனம் இலகலாம். வாஸ்கோவிடம் இதை பற்றி ஒருவரும் சொல்லவில்லை. உண்மையில் வாஸ்கோவிடம் பெண்களில் ஒருவருக்கும் பயம் கிடையாது. ரீதா அசியானோவுக்கோ அறவே கிடையாது. ஏதோ பாசி பிடித்த துண்டுக்கட்டை போல வளைய வருகிறான். தெரிந்ததெல்லாம் 20 வார்த்தைகள். அவையும் இராணுவ விதிகளிலிருந்து பொறுக்கியவை. இவனை யார் மதிப்பார்கள்? ஆனாலும் ஒழுங்குமுறைதான். சிறப்பாக இராணுவத்தில். ரீதாவின் இரவு பயணங்கள் பற்றிய தகவல் ரேனியாவையும் காளியாவையும் தவிர வேறு ஒருவருக்கும் தெரியக்கூடாது என்று இந்த ஒழுங்குமுறை கோரியது. சர்க்கரையும் ரஸ்குகளும் தினைசத்தும் முடிந்தபோது லப்பிலிட்டா இறைச்சியும் ஊருக்கு எடுத்துச் செல்லப்பட்டன. வெற்றியால் கழிவெறி கொண்ட ரீதா வாரத்தில் 2-3 முறை இரவில் ஊருக்கு போய் வரலானாள். கருத்து வாடிப்போனாள். ரேனியா தனிந்த குரலில் அவளை கண்டித்தாள். இந்த தாயே, குழந்தைக்காக நீ மட்டும் மீறி ஆபத்தை பெற்றுக்கொள்கிறாய். ரோந்து படையினரிடம் சிக்கிக் கொள்வாய். இல்லாவிட்டால் எவனாவது கமாண்டர் மோப்பம் கண்டு கொள்வான். தொல்லைக்கு உள்ளாவாய். நீ சும்மா இரு ரேனியா. நான் அதிர்ஷ்டக்காரி. அவளுடைய விழிகளில் மகிழ்ச்சி சுடர்ந்தது. இப்படிப்பட்டவளுடன் ஆழ்ந்த முறையில் பேச முடியுமா? ரேனியா மனக்கலக்கம் அடைந்தாள். ஜாக்கிரதை ரீதா. தன் பயணங்கள் பற்றிய கிரியானாவா அறிவாள் என்பதை அவளுடைய பார்வையிலும் விஷ சிரிப்பிலும் இருந்து ரீதா விரைவில் தெரிந்து கொண்டாள். காலஞ்சென்ற கணவனுக்கு அவள் துரோகம் செய்கிறாள் என்பது போல குறிப்பால் உணர்த்திய இந்த விஷம சிரிப்பு ரீதாவின் நெஞ்சில் சூட்டுக்கோள் போல் பாய்ச்சியது. அவள் முகம் கருத்தது. கிரியானாவை கண்டித்து திருத்துகிறேன் என்று கிளம்பினாள். ரேனியா அதற்கு விடவில்லை. அவளை இறுக பிடித்து ஒரு புறம் இட்டு சென்றாள். அட, அவள் என்ன வேண்டுமானாலும் நினைத்து கொள்ளட்டுமே ரீதா என்றாள். ரீதா சுய நிதானத்துக்கு வந்தாள். ஆமாம், சரிதான். என்ன ஆபாசத்தை வேண்டுமானாலும் கற்பனை செய்து கொள்ளட்டும். பேசாதிருந்தால் போதும். இடைஞ்சல் செய்யாமல் இருந்தால் போதும். வஸ்கோவுக்கு தெரியப்படுத்தாமல் இருந்தால் போதும். அவனுக்கு தெரிந்தால் என்ன நடக்கும் என்பதற்கு உதாரணம் இருந்தது. 2 பெண்களை அவன் ஆற்றின் அக்கறையில் கண்டு கையும் மெய்யுமாக பிடித்து விட்டான். அவ்வளோதான். 4 மணி நேரம், மதிய சாப்பாட்டு நேரம் முதல் மாலை சாப்பாட்டு நேரம் வரை நீதிநெறி உபதேசம் செய்தான். இராணுவ விதிகளையும் உத்தரவுகளையும் செயல் குறிப்புகளையும் மனப்பாடம் மேற்கொள்ளும் காட்டினான். பாவம், அந்த பெண்களை தேம்பி தேம்பி அழ வைத்து விட்டான். ஆற்றின் மறுகரைக்கு அல்ல, இருப்பிடம் முகாப்புக்கு வெளியே கூட இனி போக மாட்டோம் என்று ஆணையிட்டார்கள் அவர்கள். கிரியானாவா இதுவரை அவனிடம் ஒன்றும் சொல்லவில்லை. காற்று வீசாத வெளிர் இரவுகள் வந்தன. மாலையின் மங்கிய ஒளிர்வு வைகை கரை வரை நீடித்தது. பூக்கத் தொடங்கியிருந்த புற்களின் நறுமணம் காற்றில் கமழ்ந்தது. விமான எதிர்ப்பு படைப்பிரிவை சேர்ந்த பெண்கள் தீயணைப்பு கோட்டில் அருகே காலை வரை பாட்டுகள் பாடினார்கள். இப்பொழுது ரீதா 2 இரவுகளை முகாமில் கழிப்பதும் 3வது இரவில் மறைவதுமாக ஊருக்குள் போய் வரலானாள்.
இந்த விஷயம் வஸ்கோவுக்கும் ஒருவனுக்கு தான் தெரியாது. மாலை சாப்பாடு முடிந்து சிறிது நேரத்தில் புறப்படுவாள். மற்றவர்கள் படுக்கை விட்டு எழும் முன் திரும்பிடுவாள். இப்படி திரும்பி வருவது ரீதாவுக்கு எல்லாவற்றிற்கும் அதிக இன்பம் அளித்தது. ரோந்தன் படையினர் கண்களில் படும் அபாயம் அப்பொழுது நீங்கியிருக்கும். இனி சோடுகளை கழற்றி நாடாக்களை முடிந்து முதுகு மீது போட்டுக்கொண்டு வலி உண்டாக்கும் அளவுக்கு சில்லிட்ட பனித்துளிகள் மேல் வெறுங்கால்களால் சலசலப்பு சலுப்பென்று அடித்தவாறு நிம்மதியாக நடக்கலாம். நடந்தவாறே சந்திப்புகளையும் தாயாரின் குறிகளையும் அடுத்த தன்னிசையான பயணத்தையும் பற்றி சிந்தனை செய்யலாம். மற்றவர்களின் விருப்பத்தை சார்ந்திராமல் அல்லது அநேகமாக சார்ந்திராமல் அடுத்த சந்திப்பை தன்னால் திட்டமிட முடியும் என்ற எண்ணம் ரீதாவுக்கு மகிழ்ச்சியளித்தது. ஆனால் யுத்தம் நடந்து கொண்டிருந்தது. மனிதர்களுடைய வாழ்க்கைகளை தன் சௌகரியப்படி திட்டப்படுத்தியது அது. மனிதர்களின் விதிகள் விசித்திரமாகவும் விளங்காத வகையில் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்தன. 171வது கிளை நிலைய கமாண்டரை ஏமாற்றிய போது ஜூனியர் சர்ஜன் ரீதா அசியானா ஒரு விஷயத்தை அறிந்திருக்கவில்லை. ஜெர்மன் ஏவுப்படையின் தலைமை நிலையங்களுக்கு மட்டும் என்ற மகுடமிட்ட உத்தரவு எண் C-219/702 கையெழுத்தாகி செயல்படுத்த ஏற்கப்பட்டு விட்டது என்பதே அந்த விஷயம்.